வெனிசுலாவுக்கு ட்ரம்ப் குறி, மதுரோ பிடிபட்டது எப்படி? வெனிசுலாவிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்ட அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ நியூயார்க் நகரில் சிறை வைக்கப்பட்டுள்ளார். அவர் மீது போதைப் பொருள் கடத்தியதாகவும் சட்டவிரோதமாக ஆயுதம் வைத்திருப்பதாகவும் வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெனிசுலா தலைநகர் கராகஸ் நகரின் மீது அமெரிக்க இராணுவத்தின் சிறப்பு படையினர் திடீர் தாக்குதல் நடத்தினர். பின்னர் அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை அமெரிக்க படையினர் சிறைபிடித்தனர். பின்னர் அவர்களை போர்க்கப்பலில் அழைத்தும் சென்றனர். இந்நிலையில் இருவரும் அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு அழைத்துச் செல்லப்பட்டு புரூக்ளினில் உள்ள பெருநகர தடுப்பு மையத்தில் சிறை வைக்கப்பட்டனர். அவர்கள் மீது போதைப் பொருள் பயங்கரவாதம், அமெரிக்காவுக்குள் டன் கணக்கில் கொகேனை இறக்குமதி செய்தது மற்றும் சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருந்தது ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகை எக்ஸ் தளத்தில் 61 வினாடிகள் ஓடும் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளது. அதில் மதுரோ அமெரிக்காவை வம்பிழுக்கும் காட்சிகளும் மதுரோவையும் அவரது மனைவி சிலியா புளோரஸையும் கைது செய்ய நடத்தப்பட்ட அதிரடி சோதனை காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. அந்த வீடியோவில் வெனிசுலா மீதான தாக்குதல் குறித்து ட்ரம்ப் நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. அப்போது அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்சேத் மதுரோ வம்பிழுத்தார், அதன் விளைவை அனுபவித்தார் என்று குறிப்பிட்டார். அமெரிக்காவின் தாக்குதலில் பொதுமக்கள் மற்றும் இராணுவ வீரர்கள் உட்பட 40 பேர் உயிரிழந்ததாக வெனிசுலா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய மோசமான முன் உதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குத்தோரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபராக பொறுப்பேற்குமாறு துணை அதிபர் டெல்சி ராட்ரிக்ஸுக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் நிக்கோலஸ் மதுரோ ஆவேசமாக பேசும்போது, வா என்னை பிடி, உனக்காக நான் காத்திருப்பேன், கோழையே தாமதமாக வராதே என ட்ரம்புக்கு பகிரங்கமாக சவால் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது ட்ரம்பை ஆத்திரப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இதையடுத்து அமெரிக்க இராணுவம் கடந்த சில மாதங்களாகவே மதுரோவை சிறைபிடிக்க திட்டமிட்டு வந்ததும் தெரிய வந்துள்ளது. அதே போல மதுரோ பிடிபட்டதன் பின்னணியும் தெரிய வந்துள்ளது. அமெரிக்க இராணுவத்தின் அதிநவீன டெல்டா போர்ஸ் உள்ளிட்ட சிறப்பு படைகள் பங்கேற்ற டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கிய ஆபரேஷன் ஆஃப் சல்யூட் ரிவால்ட் நடவடிக்கையின் மூலம் நிக்கோலஸ் மதுரோ பிடிபட்டுள்ளார். வெனிசுலா அதிபரை கைது செய்ய இந்த குழுவினர் சுமார் 30 நிமிடங்கள் மட்டுமே ஆனதாக கூறப்படுகிறது. மதுரோ எஃகு மூலம் பலப்படுத்தப்பட்ட தனது பாதுகாப்பான அறைக்கு தப்பி ஓட முயன்றுள்ளார். அப்போது வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்லப்பட்டு காவலில் எடுக்கப்பட்டார். ஆகஸ்ட் முதலே அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் மதுரோவின் ஒவ்வொரு அசைவையும் ரகசியமாக கண்காணித்துள்ளனர். அமெரிக்க படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் டான் கெய்ன் கூறும்போது, அவர் எப்படி நகர்ந்தார், எங்கே வசித்தார், எங்கே பயணம் செய்தார், என்ன சாப்பிட்டார், என்ன உடை அணிந்தார், அவருடைய செல்ல பிராணிகள் என்ன என்பது வரை அனைத்தும் கண்காணிக்கப்பட்டன என்று அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து ட்ரம்ப் கூறும்போது, இந்த திட்டம் பல மாத கால துல்லியமான திட்டமிடல் மற்றும் ஒத்திகைகளை உள்ளடக்கியிருந்தது. குறிப்பாக மதுரோ தங்கியிருந்த இல்லத்தை போன்றே ஒரு மாதிரி வீட்டை அமெரிக்க படைகள் உருவாக்கி ஒத்திகையும் பார்த்தனர். மதுரோவை பிடிக்கும் நடவடிக்கையை நேரலையில் பார்த்தேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். வெனிசுலா மீதான அமெரிக்க இராணுவம் திடீர் தாக்குதல் நடத்தியதன் மூலம் ஒரே கல்லில் 2 மாங்காயை அமெரிக்கா அடித்திருக்கிறது. வரும் காலத்தில் வெனிசுலாவின் ஒட்டுமொத்த எண்ணெய் வளமும் அமெரிக்காவின் வசமாகி டாலரின் ஆதிக்கம் அதிகரிக்கும். அதோடு வெனிசுலாவின் எண்ணெய் வணிகத்தில் சீனா கொண்டுள்ள ஆதிக்கமும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என கூறப்படுகிறது.